ஐயோ சரியான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு மக்களே. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நலமங்கலா டோலில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்ளி போகலான்னு சொல்லிட்டு வண்டியை லோட் பண்ணிட்டு நலமங்கலா பிரிட்ஜ் மேலே ஏறி வந்தேன். அங்கே இப்போ பிரிட்ஜி டவுனில் இறங்கும்போது பார்த்தா இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எப்படின்னா பிரிட்ஜில் இருந்து அவர் டவுனில் வந்து ஸ்ட்ரைட்டாக உடனே டோல் வரும். அந்த டவுனில் வரும்போது அவர் கிளர்ச்சி பிடிச்சி வந்திருக்கிறாரு. அந்த கிளர்ச்சி பிடிச்சி வந்ததுனோட விளைவுனால தான் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கு. பிரேக் ஃபெயிலியர் ஆனதுனால முன்னாடி இருக்கிற வண்டி எங்கேயும் இடிச்சிருவோம், பின்னாடி இருக்கிற எதனா அசம்பாவிதம் நடந்துரும்னு சொல்லிட்டு சேஃபாக இந்த ஃபுட்பாத் மேலே ஏற்றிடலாம்னு சொல்லிட்டு ஃபுட்பாத் மேலே ஏற்றி அடிச்சிருக்கிறாரு. ஃபுட்பாத் மேலே ஏற்றி அடிச்சதுனால அங்கே நின்று இருந்த ஒரு அப்பாவே அடித்து தூக்கியிருக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு தலை ரெண்டாக பொழந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறாரு. டிரைவருக்கும் நிறைய ரொம்ப சீரியஸான அடி இல்லை, நார்மலான அடி தான் பட்டிருக்கு. இருந்தாலும் அவர் பண்ணது சரியான விஷயந்தான், பட் இருந்தாலும் அது தவறாக போயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க மக்களே, இந்த டோலுங்களில் கூட யாரும் வந்து அந்த ஃபுட்பாத்துங்க மேலே நிற்காதீங்க மக்களே. டிரைவருங்களுக்கு புதுசாக வர டிரைவருங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு வண்டி ஃப்ரீயாக போகணுன்னு ஆசைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்சிலரேஷனில் ஓட்டுங்க. அப்படி ஓட்டினா மட்டும்தான் சேஃபாக ஓட்ட முடியும். பாருங்கள், இந்த வண்டி எதுக்குமே உதவாமல் போங்க பாருங்கள். எந்த மாதிரி ஓனராக இருந்தாலும் இட்ஸ் a பிக் லாஸ். அதனால் வந்துட்டு வண்டியை பார்த்து ஓட்டுங்க. காராக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் கிளர்ச்சி பிடிக்காமல் பிரேக் அடிங்க.